ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலே ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்ற திரு அனுரகுமார திசநாயக்க அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை கூட தமிழகத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரும் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற நாடு, இன ரீதியாக மொழி ரீதியாக தொடர்பு கொண்ட நாடு, புதிதாக வந்திருக்கின்ற அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய நாட்டில் ஒரு நாடு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியில் வந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூட இன்னும் இவர்களுக்கு வலிக்கிறது. ஏன் வாழ்த்து சொல்லவில்லை? அதுபோக அதானியை தூக்கி வெளியே போடுவேன் என்று பேசியிருக்கிறார் அனுரா திசநாயக்க. அப்படியானால் தமிழ் தேசியவாதிகள் இப்பொழுதே இனவாத அரசு என்று முத்திரை குத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே என்கின்ற தமிழ் தேசியவாதிகள் அதானியை விரட்டக்கூடாது என்று மோடியோடு கைகோர்ப்பார்களா? சித்தாந்த ரீதியிலான அந்த அரசுக்கு என்னென்ன சிக்கலை எல்லாம் இந்த தமிழ் தேசியவாதிகள் செய்வார்கள்? இவங்க பேசி ஒன்றும் புடுங்க போறதில்லை, இருந்தாலும் தமிழக அரசியலை குழப்புவார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். இப்பொழுது பார்க்கலாம். இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்து விட்டது. என்னதான் மக்கள் சக்தி முன்னணி என்றாலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனா மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளை முன்னெடுத்த ரோகண விஜயவீரவால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஆரம்பத்தில் ரஷ்யாவில் படித்தார். பெரிய வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த பையன் ரோகண விஜயவீரா. ரஷ்யாவில் படித்து அதன் பிறகு சீனாவுக்கு வர்றாரு. சீனாவில் தயார்படுத்தப்பட்டவர் அவர். சீனாவால் உருவாக்கப்பட்டு இலங்கைக்கு வந்தார். இலங்கையில் இளைஞர்களை திரட்டி இளைஞர்களுக்கு பாடம் எடுத்து வகுப்பெடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒரு திரைமறைவு இயக்கமாக நடத்தி 1971ஆம் ஆண்டு சேக்குவேரா என்ற மிகப்பெரிய புரட்சியை நடத்தினார். அந்த புரட்சி தோற்று போனது ஒரே ஒரு, அதாவது சிலோன் வானொலியில் இரவு 7 மணிக்கு இந்த அறிவிப்பாளர் அறிவித்த உடனே நீங்கள் அந்த செய்தி வாசிக்கும் போது அதுதான் நமக்கு சிக்னல், நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு வேற செய்தியாளர் வந்துட்டார். அதனால் ஒரே நேரத்தில் அவங்களால போலீஸ் ஸ்டேஷன்களை அட்டாக் பண்ண முடியலை, கொழும்பு கோட்டை கொத்தளத்தை அட்டாக் பண்ண முடியல. இதனால தான் தோற்றது அன்றைக்கு. அதன் பிறகு பல்லாயிரக்கணக்கான அந்த இருந்தாலும் புரட்சி நடந்து ஆரம்பித்தது. பல போலீஸ் ஸ்டேஷன்கள் கண்டி முழுவதையும் கைப்பற்றிட்டாங்க. நுவரெலியாவையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்களை கைப்பற்றி ஆயுதங்களை எடுத்து சூறையாடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் இந்தியா தான் கப்பற்படையை அனுப்பி உதவி செய்து ஆட்சியை மீட்டு சிறிமாவோ பண்டாரநாயக்கா கையிலே கொடுத்தது. அந்த புரட்சியில் பல்லாயிரம் இளைஞர்கள் செத்து மடிந்தார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். முதலாவது ஆயுத புரட்சி அதுதான். அதற்கு பிறகுதான் தமிழில் புரட்சி நடைபெற்றது, ஆயுத போராட்டம். முதல் ஆயுத போராட்டம் புரட்சி என்பது இதுதான். இப்படி பல்லாயிரம் உயிர்களை பலி கொடுத்தது அன்றைக்கு இந்த ஜேவிபி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அமைப்பு ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுனா. அதன் பிறகு ரோகண விஜய் வேற பிடிக்க முடியல. பல வருஷங்கள் அவர் கொழும்புல தான் இருந்திருக்காரு. கொழும்பில் சந்தடி மிகுந்த ஒரு வீட்டில் பல வருடங்கள் ரோகண விஜய வீரர் மாற்று பெயரால் உழவி கொண்டிருந்தார். அதன் பிறகு 80களுக்கு பிறகு அவர் பிடிக்கப்பட்டு சத்தம் இல்லாமல் கதையை முடிச்சிட்டாங்க. ஆனால் பார்ட்டி கம்யூனிச சிந்தனை, சோசியலிச சிந்தனை என்பது அங்கே இருந்தது. அந்த பார்ட்டி, அந்த ஜேவிபி விட்டு விடாமல், அதோடு அழிந்து விடாமல், அதுதான் சித்தாந்தம் இருந்தால் சித்தாந்தம் அழிக்க முடியாது. இப்போ விடுதலை புலிகளோடு அவங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இது அப்படி அல்ல. மார்க்சிய லெனினிய இந்த கருத்துக்கள், கோட்பாடுகள் உயிரோட்டமாக இருந்ததுனால அடுத்த கட்ட தலைவர்கள் அதை அரசியல் இயக்கமாக மாற்றி நகர்த்தி கொண்டு வந்தார்கள். கம்யூனிச இயக்கத்திற்கும் ஒரு தேவை இருந்தது. இப்பொழுது அனுரகுமார திசநாயக மிக சரியாக காய் நகர்த்தி மிக அருமையாக மக்களிடம் போராடியவர், வீதியில் போராடியவர், தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார். அதனால இப்பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களை சிந்தித்து வெற்றி பெற்று விட்டது. ஐயோ ஜெயிச்சிட்டாங்க, சீன ஆதரவு, சீன ஆதரவு, சீன ஆதரவு, நீ சீனா பக்கம் சாஞ்சிரு இலங்கை, உங்களுக்கு என்னடா?
தேர்தல் நடக்கும்போது சீனா எதையுமே பண்ணலைங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். ட்ரோன் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் போருக்கு, ஹிஸ்புல்லாவுக்கும் இவங்களுக்கெல்லாம் ட்ரோன் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பிஸியாக இருக்கான் சீனா. உங்களுக்கு என்ன எரியுது? சீனா ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த சித்தாந்தத்தை இப்பொழுது பல வருடங்கள் கழித்து இலங்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். உடனே சீனா வந்துருச்சு, சீனாவோட போய் சேர்ந்துருச்சு. சீனாவிலும் இந்த லட்டு சாப்பிடுற, லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்த சித்தாந்தம், உயிர்களை பலி கொடுக்கின்ற சித்தாந்தம், கடவுள் எல்லாவற்றையும் சாப்பிடுவார், ரத்தம் குடிப்பார் அல்லது குடிக்க மாட்டார், அல்லது கடவுள் சைவம் சாப்பிடுவார், நைவேத்தியம், இந்த மாதிரி சித்தாந்தம்லாம் ஆயிரக்கணக்கான சித்தாந்தங்கள் சீனாவில் இருந்தது. ஆனால் சீன மக்களும் சீன தலைவர்களும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தாந்தத்தை, சோசியலிச சித்தாந்தத்தை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பழமையான மூட நம்பிக்கை மிகுந்த அறிவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, பகுத்தறிவுக்கு ஒத்து வராத அந்த சித்தாந்தத்தை தூக்கி கடல்ல போட்டாங்க. இதுதான் நடந்தது. நீ போட முடியல. இன்றைக்கு வரைக்கும் லட்டு திங்கிறாரு கடவுள், ஏழுமலையான் லட்டு திங்கிறாருன்னு புருடா விட்டுக்கிட்டு ஏச்சு சாப்பிட்டு ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு சித்தாந்தமா? இது ஒரு கொள்கை? இந்த கொள்கையை உலக நாடுகள் பார்த்து கை ஒட்டி சிரிக்கிறான். எவனாவது ஏத்துக்கிடுவானா உலகத்துல? எந்த நாடாவது இந்த சித்தாந்தத்தை, லட்டு திங்கிற சித்தாந்தத்தை ஏத்துக்கிடுவானா? ஏழுமலையானுடைய லட்டுல மாட்டு கொழுப்பு, இந்த சித்தாந்தத்தை எல்லாம் ஏத்துக்கிடுவானா ஐயா? ஆகவே சீனாவினுடைய சித்தாந்தம், சீன மக்கள் இன்னொரு சித்தாந்தத்தை, இன்னொரு கொள்கையை, அது மிகச் சரியானது, மனித குலத்திற்கு ஓப்பானது, மனித குலத்திற்கு தேவையானது என்று சொல்லி அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கருத்துக்களை, அந்த சித்தாந்தத்தை, அந்த போராட்ட வழிமுறையை கொள்கையாக கொண்ட ஒரு அரசியல் கட்சியை இன்றைக்கு இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அலறி துடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ தோழர் தியாகுல இருந்து எல்லாரும் இனவாத அரசுன்னு முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அது தமிழ் தேசிய கும்பல். இந்த தமிழ் தேசிய கும்பலுக்கு அடுத்து என்ன வேலை? ஏன்னா இலங்கைய நிம்மதியை அவங்க வாக்களித்து விட்டார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறாங்க. அவங்க சஜில் பிரேமதாசவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது ஜனநாயக பண்பு. அவங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக 14% வாக்குகளை அனுரகுமார திசநாயக்க பெற்றிருக்கிறார். ஆகவே தேர்தல் நடைமுறைக்கு, ஜனநாயக நடைமுறைக்கு இந்த இலங்கை மக்கள், தமிழர்கள் வந்து விட்டார்கள் என்பதுதான் இது நமக்கு காட்டுகிறது. யாழ்ப்பாண மக்கள்ல இருந்து கலந்து வாக்களிச்சிருக்காங்க. ரணில் விக்ரமசிங்கே 2வது இடம் பிடிச்சிருக்காரு. அதுல தமிழர்களிடம் முதல் இடத்தை சஜில் பிரேமதாச, 3வது இடத்தை அனுரகுமார திசநாயக, 4வது இடம் பெற்றிருப்பவர் தான் தமிழர். ஆகவே மக்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் கலர்ந்து விட்டார்கள். இனி நீ தமிழ் தேசியம் பேசி இதெல்லாம் வேலைக்காகாது. ஒன்னே ஒன்று இருக்கு. அதானியை இனி அவன் வெளியேற்றும் பொழுது பாரதிய ஜனதாவிடம் காசு வாங்கி கொண்டு அவர்களோடு சேர்ந்து இணக்கமாக அதானியை வெளியேற்றாதே என்று தமிழ் தேசியவாதிகள் கூக்குரலிடலாம். இன்றைக்கு இங்கே கோஷம் போடலாம், போராட்டம் நடத்தலாம். அது ஒன்றுதான் உங்களுக்குள்ள ஒரே வழி. வேறு எந்த வழியுமே இல்லை. இந்த வழியை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அடுத்ததாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு வாழ்த்து சொல்லலையா இந்த அனுரகுமார திசநாயக்கவுக்கு? ஏன்னா இவங்க இனவாத அரசியல் முத்திர ஊத்திவிட்டாங்க. சுதாரிச்சுக்கிட்டு முன்பே தமிழர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்களோ, தமிழ் தேசியவாதிகள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவன் சொல்றதை பத்தி உனக்கண்ணையா? அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஏகேடிக்கு வாழ்த்து சொல்றதுல உங்களுக்கு என்ன இது? அப்புறம் விளங்குமா? உங்களுடைய பார்வை என்ன அரசியலை பற்றி? தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது திமுக அல்லது அதிமுகவிற்கு முறைவாசல். அவர்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு சாணம் தெளித்து கோலம் போடுகிற வேலையைத்தான் பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு தேர்தல் அவர்கள்ட்ட நிதி வாங்கிக்கிட்டு வேண்டியவனுக்கு 4 சீட்டை வாங்கி கொடுத்துவிட்டு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வர்ற மசோதாக்களுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இலக்கணமாக இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, உண்மையிலே உங்களுக்கு தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வர வேண்டும், கம்யூனிஸ்டுகள் புத்தெழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீங்க இன்றைக்கு வாழ்த்து சொல்லியிருப்பீங்கல்ல, அனுரகுமார திசநாயக்கவுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பீங்க. அதே சமயம் அனுரகுமார திசநாயக்கவினால் யார் பலன் பெறப் போகிறார்கள் தெரியுமா? மலையக தோட்ட தொழிலாளர்கள். இன்றைக்கு மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய வயிற்றில் பால் வார்த்திருக்கிறது இவருடைய வெற்றி, ஏகேடியுடைய வெற்றி.
அதே சமயம் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு எதிராக, தமிழீழத்திற்கு எதிராக அவர் எதுவும் பெரிதாக செய்ய போவதில்லை. மக்களின் மனதை ஜனநாயக வழியில் வென்றெடுப்பார்களே ஒழிய பழிவாங்கிற போக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அதே சமயம் அவங்க மலையக தோட்ட தொழிலாளர்கள் என்பது அனுராவுடைய பார்வையில் அவர்கள் தொழிலாளர் வர்க்கம். உரிமைகளுக்காக பன்னெடுங்காலமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற, பேசிக் கொண்டிருக்கின்ற, போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலாளி வர்க்கம். இவர் ஒரு வர்க்க சிந்தனையாளர், வர்க்க போராட்டத்தில் வந்தவர். கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார். மலையக தோட்ட தொழிலாளர்களின் வயிற்றில் பால் வார்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே தொழிலாளர் தலைவனாக, ஒரு தொழிற்சங்க தலைவனாக இருந்து பல்வேறு போராட்டங்களை நடத்திய அனுரகுமார நிச்சயம் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் அதிகமான சலுகைகளை கொடுப்பார். இன்னும் அவர்களுக்கு நல்ல, அதாவது மற்ற மனிதர்களோடு அவர்கள் அந்த பொருளாதார நிலையில் யாருக்கும் குறையில்லாமல் சமமான ஒரு பொருளாதார ஏற்றத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய பார்வை. ஆகவே இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு வேண்டுமானால் அதானிக்கு சொம்படிக்கிறதை தவிர, அதானி மேல் நடவடிக்கை எடுத்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்றவர்களாகத்தான் இனிமேல் இங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆகவே அங்கே தமிழீழம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு வரைக்கும் புலம்பெயர் புண்ணாக்குகள், ஈழத்தமிழர்கள் வாய் திறந்து எதையும் பேசலை. அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது, சொல்ல முடியலை. நீ எங்கிட்டு தமிழீழ போராட்டம், அதான் வந்துட்டாங்களே, ஜனநாயக நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள். இனி இவர்களுடைய வேலை முடிந்து விட்டது. தமிழீழ போராட்டம் என்பது நீர்த்து போய்விட்டது. இனி அதை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் வேண்டுமானால் கத்தலாம், கூக்குரல் இடலாம். இலங்கையில் அது வேலைக்காகாது. ஈழத்திலும் அது முடிந்து போன ஒரு விஷயமாக வந்துவிட்டது. ஒரே வழி தமிழ் தேசியவாதிகளுக்கு அதானிக்கு பின்னால் நின்று மோடியோடு சேர்ந்து கொண்டு குரல் கொடுப்பு, அனுரகுமார திசநாயகவை எதிர்த்து பேசுவது, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. அனுரகுமார திசநாயக அவர்களுக்கு இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாழ்த்து சொல்லாவிட்டாலும் பேச்சுரிமை சேனல் வழியாக நாம் வாழ்த்து சொல்லுகிறோம். வர்க்க போராட்டத்தில் இருந்து வந்த சராசரி மனித குலத்தில், சராசரி ஒரு குடிமகனாக ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்து உயர்ந்த பதவியை, இலங்கையினுடைய உயர்ந்த பதவியிலே அமர்ந்திருக்கின்ற அனுரகுமார திசநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக கமெண்ட் செய்யுங்க, அதிகமாக ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.